ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான எந்த வேலை நடந்தாலும் அதுல தன்னுடைய பங்களிப்பு இருக்கணும்ன்ற மனம் படைச்சவங்க தான் மகர ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்றமான மாதம். உத்தியோகத்துல சிறப்பு, அதற்கப்புறம் பாராட்டு, பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டும் இல்லாம இணக்கமா எல்லாருடையும் நடந்துக்கிறதுல நீங்க சிறப்பானவங்க பேர் வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இது ஏற்றமான ஒரு நேரம்தான். லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தான். குறிப்பா மரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யற தொழிலாக இருந்தாலும் சரி, கட்டுமானம் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, வெளிநாடு தொடர்புடைய தொழிலாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, குளிர்சாதன பொருட்கள் அது தயாரிக்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது அது சம்பந்தப்பட்ட தொழில் வாங்கி வைக்கிற தொழில்கள் இருந்தாலும் சரி, அதுல லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. கணவன் மனைவி உறவு அற்புதமாகவே இருக்கும். அது இன்னும் ஒற்றுமை மேலோங்கி சிறப்பாகவே இருக்கும். சில சில சலசலப்புகள் வந்தாலும் கூட குடும்பத்துல மகிழ்ச்சி குறையாம இருக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு. அது திருமணமாகாத மகர ராசிக்காரராக நீங்க இருந்தாலோ அல்லது உங்கள் தம்பி தங்கைகளோ திருமணமாகாதவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணமாகிற சந்தர்ப்பங்களை இந்த மாதம் பெற்றுக் கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்துல பெருமை உண்டு. பிள்ளைகளுடைய கல்வியும் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். ஆனால் உங்களுடைய ஆரோக்கியம், உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் வரும்போது உங்களுக்கு உடல் சோர்வு, அதன் பிறகு சம்பந்தம் இல்லாத எலும்போலிகள், அதுக்கப்புறம் உடல் சூட்டால் வரக்கூடிய கட்டிகள், அதன் பிறகு மலச்சிக்கல், இவையெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த தொல்லையும் வந்த வழியே உடனே விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்துல தாயோடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனத்தை தேவைப்படும். தந்தையோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளாலேயோ அல்லது வெளிநாடு தொடர்புடைய நெருக்கமான நண்பர்கள் அவர்கள் மூலமாகவோ உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது இந்த மாச சிறப்பு பலனாகவே சொல்ல முடியும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது. உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டை பலன் கொடுக்கும். இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல. உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பலமுறை யோசிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு யோகமான திசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராசிரம தினங்கள்ல நீங்க எச்சரிக்கை கடைபிடிக்கிறதுனாலும் வண்டி வாகனங்கள்ல அன்றைய தினங்கள்ல போகாம இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் உங்களுடைய நல்ல பலன்களை மேம்படுத்திக்கிறதுக்கு நீங்க கடைபிடிக்க வேண்டிய வழிபாடுகள் ஐயப்பனுடைய வழிபாடு, பிறகு ஈஸ்வரனுடைய வழிபாடு, பெருமாள் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இந்த 4 வழிபாடு இருந்ததுன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும்.